Hi, welcome to my channel. So ஏற்கனவே வந்து பார்ட் 1 பார்ட் 2 LCMல போட்டிருக்கோம். இப்போ பார்ட் 3. ஸோ பார்ட் 1ல வந்து என்ன பார்த்தோம்னா பேசிக்ஸ் பார்த்தோம். பார்ட் 2ல the first 3 types பார்த்தோம். இப்போ ரிமைனிங் டைப்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த் டைப் LCM of alpha numeric. ஓகே, LCM of alpha numeric. ஓகே, ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ ஏற்கனவே பார்த்த பார்ட் 1 பார்ட் 2 கம்பைன் பண்ணதான் இந்த பார்ட் 4. ஓகே, அதாவது ஆல்ஃபானது வேரியபிள்ஸ் ABCD XYZ அதான் நியூமரிக்ன்றது நம்பர்ஸ். ஸோ LCM ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டும் சேர்ந்ததான அது ஆல்ஃபா நியூமரிக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 12a square b 15ab cube 18abc இப்படி நம்பர் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு LCM பார்க்கணும். இது என்னென்ன இருக்கு, நமக்கு நம்பர்ஸும் இருக்கு வேரியபிள்ஸ் இருக்கா. ஸோ இது இந்த டைப் தான் ஆல்ஃபா நியூமரிக் டைப்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நம்பர் மட்டும் தனியா எடுத்து அதுக்கு LCM பார்த்துருங்க. ஓகே, 12 15 இங்க 18. ஓகே, நம்பர் மட்டும் தனியா எடுத்து அதுக்கு LCM பார்க்கணும். அதே மாதிரி வேரியபிள்ஸ் மட்டும் தனியா எடுத்து LCM பார்க்கணும். இது ஏற்கனவே பார்த்துக்கணும். நம்ம 12 15 18க்கு என்ன LCM, 12 15 18 2 பண்றோம். 6 15 9 again 2 3 15 9 இப்போ 3 1 5 3 again 3 1 5 1 finally 5. So 2 into 2 into 3 into 3 into 5. So LCM வந்து 180. இதே நம்பர் தான் நம்ம பழைய டைப்ல பார்த்தோம், பழைய வீடியோஸ்ல பார்த்தோம். ஸோ 3 12 15 18 அதோடைய LCM is 180. ஸோ நம்பர்ஸ் மட்டும் தனியா எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு LCM பார்த்தோம். இப்போ வந்து வெறும் வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள் இருக்கு, ABCலாம் இருக்கு. அப்ப என்ன சொல்லியிருக்கேன், வேரியபிள் மட்டும்னா மொத்தம் ஒவ்வொரு வேரியபிள் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, நிறைய இருக்கலாம், நிறைய ஏ இருக்கலாம், நம்ம என்ன எடுத்துக்கோம், ஒரு ஏ, அதே மாதிரி ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் பி, அதே மாதிரி ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் சி. ஓகே, ஏக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஏ, பிக்கெல்லாம் சேர்த்து ஒரு பி, சிக்கெல்லாம் சேர்த்து ஒரு சி. இப்போ ஹையஸ்ட் பவர், ஏட ஹையஸ்ட் பவர்னாது இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏ மட்டும்தான் இருக்கு, இங்க ரெண்டும் ஏ மட்டும்தான் இருக்கு. அப்ப ஏயோட ஹையஸ்ட் பவர் என்னது, ஏ ஸ்கொயர், அதனால ஏ ஸ்கொயர் போட்டாச்சு. அதே மாதிரி பியோட ஹையஸ்ட் பவர் என்னது, பியோட ஹையஸ்ட் பவர் இங்கதான் பி கியூப் இருக்கா, ஸோ பி கியூப். சியோட ஹையஸ்ட் பவர், சியோட ஹையஸ்ட் பவர் ஒன்று தான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா, அப்ப வெறும் சி தான். ஸோ இப்போ என்ன எப்படி ஆன்சர் வரும்னா 180 நம்பர்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய LCM 180, இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்கக்கூடிய LCM ஏ ஸ்கொயர் பி கியூப் சி. ஸோ இதான் வந்து என்னது ஆன்சர். ஸோ ஆல்ஃபா நியூமரிக்னா ரெண்டு டைப்பை ஒன்னாக்கியிருக்காங்க, LCM ஆஃப் நம்பர்ஸ், LCM ஆஃப் வேரியபிள்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணதான் அது ஆல்ஃபா நியூமரிக். நம்பர்ஸ்லாம் இருக்கக்கூடிய LCM 180, வேரியபிள்ஸ்லாம் இருக்கக்கூடிய LCM a square b cube c. So answer is what, 180 a square b cube c. TNPSC இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. So find the LCM of 35 a square c cube b 42 30 எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, LCM of numbers 35 42 30 என்ன பண்ண சொன்ன, ஸ்டார்ட் பண்ணும்போது LCM பிரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம், பிரைம் நம்பர் 2. ஓகே, 35 அப்படியே தான் இருக்கும், இதுக்கு 21 இங்கே 15. 2ல பண்ண முடியுமா, பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே என்னது 2ஆல பண்ண முடியாது. இப்போ 3ல ட்ரை பண்ணுறோம். 3 என்னது, இது 35 அப்படியே இருக்கும், இங்கே 7 இங்கே 5. இப்போ 3ல டிவைட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இப்போ அடுத்து என்ன பிரைம் நம்பர் 5. ஓகே, 2 3 5 என்ன பண்ணுங்க, 5ல பண்ண இங்கே 7 7 1 அகைன் 5ல ட்ரை பண்ண முடியாதா, இப்போ 7. ஸோ 1 1 1 1 1 1. So LCM என்னது 2 into 3 into 5 into 7. Okay, 2 into 3 into 5 into 7. So 2 into 3 6, இங்கே 7 by 35. என்ன ஆன்சர் வரும், 175. சாரி 180 ரைட்டா. ஸோ என்ன ஆன்சர், ஸோ 6 இருக்கா, ரைட், சாரி, ஆன்சர் இஸ் 210. 6 and 35 is 210. So 210. So நம்பர் கூட என்ன பண்ணியாச்சு, நம்ம LCM பார்த்தாச்சு. இப்போ வந்து வேரியபிள்ஸ் A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, 3 தான் இருக்கா. ஸோ A B C. ஹையஸ்ட் பவர் ஆஃப் A என்னது, A ஓட ஹையஸ்ட் பவர் இங்க ஒரு A இருக்கு,
இங்க ஒரு a இருக்கு, இங்க ஒரு a இருக்கு. Highest power of a cube. So a cube. Highest power of b, இங்க ஒரு b இருக்கு, இங்க b square, b cube. Highest power of b என்னது b cube. Highest power of c, c cube இருக்கு, okay, c square இருக்கு. So highest power வந்து c cube. So answer is 210 a cube, b cube, c cube. So this answer. So answer is D. 210 a cube, b cube, c cube. புரிஞ்சா? So alpha numeric. Right. அடுத்த டைப் என்னது? Powers. இது இப்போ ரீசெண்டா கேட்கக்கூடிய டிஎன்பிசி கொஸ்டின் இந்த பவர்ஸ். எல்சிஎம் ஆஃப் பவர்ஸ்ல எக்ஸ்போனன்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, பவர்ஸ்ல எக்ஸ்போனன்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எப்படி எல்சிஎம் பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே எப்படி வச்சுக்கலாம், a power 4, a cube, a square இப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட எல்சிஎம் என்ன இப்படி கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. இதுக்கு எல்சிஎம் என்னது? இதுக்கு எல்சிஎம் என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும், அதான் முக்கியம். ஓகே, பேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, இங்க a பவர் 4, a கியூப் எல்லாமே என்ன பேஸ் என்னது 4 4a. சோ a ன்னு இருக்கா, சோ a. ஓகே, இப்போ எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குதுலே ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்க்கணும். ஓகே, இது என்னது a பவர் 4ஆ, அப்ப இதான் அது எல்சிஎம். கொடுக்கப்பட்ட என்னுடைய எல்சிஎம் என்னட்டா a பவர் 4. புரிஞ்சா? பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, பவர்லயே எது ஹையஸ்ட் பவரோ அந்த பவர் எடுத்து ஆன்சர் பண்ணுவோம், அதான் வந்து எல்சிஎம். ரைட், இன்னொரு क्वेश्चन கொடுக்குறேன் பாருங்க. 2 cube 2 power minus 4 ஓகே எப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எல்சிஎம் என்னது? 2 கியூப் இருக்கு, 2 power minus 4 இருக்கு, 2 power 5 இருக்கு, 8 ஸ்கொயர் இருக்கு, 32 இருக்கு. ஓகே, இதோடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேஸ் எல்லாமே சேமா இருக்கணும், அப்படின்னா தான் நம்மளால எல்சிஎம் பார்க்க முடியும். பேஸ் எல்லாம் சேமா இருக்கணும். இங்க 2 கியூப் இருக்கு, 2 power minus 4 இருக்கு, இங்க 2 power 5 இருக்கு, ஆனா இங்க 8 ஸ்கொயர் இருக்கு. நமக்கு வந்து என்னது எல்லாமே ஒரே மாதிரி மாத்தணுமா? அப்ப 8 எப்படி மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் 8 எப்படி எழுதலாம்? ஓகே, ஏற்கனவே தெரியும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்றதுன்னா 2 ஆல் டிவைட் பண்றோம் 4, அகைன் 2 ஆல் டிவைட் பண்றோம் 2, ரைட்டா? சோ 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப் எழுதலாமா? சோ 8 2 கியூப் எழுதலாமா? நம்ம இன்னொரு இண்டிசஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா a பவர் n ஹோல் பவர் m அப்படின்னா என்ன அர்த்தம்னா a பவர் n இன்டூ m. ஓகே, ஒவ்வொரு பார்ட்லயும் நம்ம வந்து இண்டிசஸ் பார்த்துக்கிறோம். இங்க என்னது 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப் எழுதலாம். இப்போ 8 மட்டும் எப்படி எழுத போறோம்னா 2 கியூப் எழுதலாமா? ஸோ 2 கியூப் மேல என்ன இருக்கு? ஒரு ஸ்கொயர் இருக்கு, ரைட்டா? 8 மட்டும் தான் 2 கியூப்பா மாத்திக்கோ, மேல ஸ்கொயர் இருக்கு. அப்ப a பவர் n ஹோல் பவர் mனா என்ன பண்ணலாம்? a பவர் n இன்டு m னு எழுதலாமா? ஓகே ரைட், இப்போதைக்கு வச்சுக்கலாம். சரி, இது எப்படி எழுதுறா? 2 பவர் 3 இன்டு 2 is 6. முடிஞ்சா? அப்ப 8 ஸ்கொயர் எப்படி எழுதிட்டோம்? 2 பவர் 6 எழுதியாச்சு. இப்ப 32 இருக்கு. 32 நம்ம என்ன பண்ணணும்? பிரைம் நம்பரா, அதாவது பேஸ் 2 ஆர் மாதிரி மாத்தணும். 32 2 16 again 2 8 2 4 2 அப்ப எத்தனை 2? 1 2 3 4 5. அப்ப 32 எப்படி எழுதலாம்? நம்ம வந்து 2 பவர் 5 எழுதிக்கலாம். ஓகே, அப்ப 32 எப்படி எழுதிருக்கோம்? 2 பவர் 5 எழுதியாச்சு, ரைட்? ரிமைனிங்லாம் பாருங்க, 2 பவர் 5, 2 பவர் minus 4, 2. இப்ப எல்லாம் பேஸ்லாம் ஒண்ணா வந்துச்சா? முக்கியம் என்னது? பேஸ் எல்லாம் சேமா இருந்தா, அடிமானம் எல்லாம் ஒண்ணா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அடிமானம் எல்லாம் ஒண்ணா மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் அடிமானம் எடுத்துறோம். இதுக்குள்ள ஹையஸ்ட் பவர் என்னது? ஹையஸ்ட் பவர் அது 2 பவர் 6. ஸோ இதான் என்னது? எல்சிஎம். நல்லா பார்த்துங்க, இதான் எல்சிஎம். புரியுதா? டவுட் இருக்கக்கூடாது. 2 பவர் 6. இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஜிசிடியை விட்டுருங்க இப்போதைக்கு. நம்ம அடுத்து ஹெச்எஃப் பார்த்துக்கலாம். இந்த எல்சிஎம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் a பவர் k plus 3, a plus k பவர் 5 ரெஸ்பெக்டிவ்லி. இதோடைய மீச்சிமா என்ன? ஓகே, மீச்சிமா கேட்குறாங்க, ரைட்டா? ரைட், பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ பேஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஆன்சரை சி போட்டாச்சு. எல்சிஎம்ல எப்படி இருக்கணும்? எல்சிஎம்னா பவர் எப்படி இருக்கணும்? ஹையஸ்டா இருக்கணுமா? கே பிளஸ் 3 கே பிளஸ் 5. ஓகே, இப்படி வச்சுங்க. எது ஹையஸ்ட் பவரா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நம்ம கேயோட வேல்யூவை 1ன்னு வச்சுக்கோம், சும்மா எக்ஸாம்பிளா. அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 ஆயிரும், இங்க என்ன ஆயிரும்? 1 plus 3 ஆயிரும், இங்க 1 plus 5 ஆயிரும். அப்போ 1 4
5 v ஆயிடுச்சா? எது ஹையஸ்ட் பவர் ஆக சான்ஸ் இருக்கு? ஸோ k + 5 இருக்க தான் சான்ஸ் இருக்கா? ஸோ பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இருக்கிற ஹையஸ்ட் பவர் என்னது? k + 5. ஸோ இதான் என்னது? LCM. புரிஞ்சா? LCM எப்படி பார்க்கறதுன்னு? பவர்ஸ் இருந்தா LCM எப்படி பார்க்கறது? இதான் மெத்தட். ரைட்? லாஸ்ட் பவர்ஸ் முடிஞ்சு. இப்போ வந்து இந்த பார்ட்டோட லாஸ்ட் டைப் என்ன? டெசிமல்ஸ். LCM ஆஃப் டெசிமல்ஸ். டெசிமல்ஸ்னா தசம எண்கள். ஓகே, தசம எண்களா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி LCM பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க LCM ஆஃப் டெசிமல்ஸ். தசம எண்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1.2 15 0.18 நமக்கு தெரிஞ்ச நம்பர் எடுத்துக்கலாம். அப்பதான் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ 1.2 15 0.18 இப்படி இருக்கு. தசம எண்களா இருக்குது, டெசிமல்ஸா இருக்கு. இதுக்கு எப்படி LCM பாக்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கிறதுல அதிக டெசிமல் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு, ரைட்டா? இங்க டெசிமல் பாயிண்டே இல்ல, தசம எண்களே இல்ல. இங்க எத்தனை இருக்கு? 2 டிஜிட் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா இருக்கிறதுல அதிக டெசிமல் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க தான் அதிக டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அதான் 2 டிஜிட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணா டெசிமல்ல வந்து எடுத்து விடணும்னா எத்தனை ஜீரோவால மல்டிப்ளை பண்ணா இந்த இது வந்து முழு எண்களா மாறும். ஓகே, அப்ப என்ன பண்ணா இன்டூ 100 பண்ணா போதுமா? அதாவது 0.18 இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 18ன்னு மாறிடுமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இருக்கிறதுல அதிக தசம எண்கள் எங்க இருக்குன்னு பாருங்க. அதை அத்தனை ஜீரோவால மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க 100ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் முக்கியம். எல்லாத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும், அது ஒண்ணு மட்டும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுக்கு அதிக டெசிமல் தசம எண்கள் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அது எத்தனை மல்டிப்ளை பண்ணா அந்த தசம எண்கள் போகும், டெசிமல் போகும்னு பாருங்க. 100ஆல மல்டிப்ளை பண்ணா போயிடும். அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ண 100ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க என்ன வரும்? 120 ஆயிரும். இங்க என்ன வந்துடும்? 1500 மாறிடும். இங்க 18. இப்ப நீங்க என்ன பண்ணா இந்த எண்ணுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? LCM பார்க்கணும். புரிஞ்சா? கொடுத்தது இது, நீங்க என்ன 100ஆல மல்டிப்ளை பண்றீங்க, இந்த எண்ணுக்கு LCM பார்க்கணும். ஓகே, இப்போ LCM பார்க்கலாம். 120,518 ரைட். 2ஆல ஸ்டார்ட் பண்றோம். 60 759 அகைன் 2ஆல பண்றோம். 30 இதே வரும் 375 இங்க 3. மறுபடியும் என்ன பண்ணோம்? 2ஆல பண்றோம். 2 15 இது டிவைட் ஆகாது, இது டிவைட் ஆகாது. இப்போ என்ன பண்றோம்? 3ஆல பண்றோம். 3 5 5 1. இப்போ 3ஆல எதுவுமே ஆகாதா? இப்போ 5ஆல பண்றோம். 1 25 அகைன் 5 கடைசி 5. ஓகே, எல்லாம் பண்ணியாச்சு. என்ன ஆன்சர் வந்துச்சு? 2 cube into 3 into 5 cube. 2 cube என்னது? 8. 5 cube 125. ஆன்சர் 125 into 24. 500. ஓகே, 300 ஆன்சர் வந்திருக்கு. சரி, 3000 ஆன்சர் வந்திருக்கு. 3000 ஆன்சர் வந்திருக்கு. இதான் LCM-ஆ? இதான் LCM-ஆ? கிடையாது. நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணி உள்ள கொண்டு போனோமா? ஸோ ஃபர்ஸ்ட் 100ஆல மல்டிப்ளை பண்ணி உள்ள கொண்டு போனோம்னா கடைசி என்ன பண்ணணும்? அதே 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, அதே 100ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண நேரம் 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். ஃபைனலா வர LCM என்னது? 30. ரொம்ப ரொம்ப முக்கியம். எதால உள்ள மல்டிப்ளை பண்ணமோ அதால மறுபடியும் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணியே ஆகணும். அப்படியே 3000 ஆப்ஷன் கொடுத்தா ஆப்ஷன் போட்டுறாதீங்க. நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணா 100ஆல டிவைட் பண்ணும், 10ஆல மல்டிப்ளை பண்ணா 10ஆல டிவைட் பண்ணும். ஸோ இதெல்லாம் கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 3000 ஆன்சர் வந்துச்சு, டிவைட் பை 100. ஸோ ஆன்சர்ஸ் ஃபார் 30. 30 இஸ் த வாட்? 30 இஸ் த LCM ஆஃப் திஸ் வேல்யூஸ். ஓகே, இதனுடைய LCM என்னன்னா 30. மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல மிச்சம் இருக்கக்கூடிய டைப்ஸ்லாம் பார்க்கலாம். மிச்சம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா முக்கியமான டைப்ஸ் என்னது? பிரைம் நம்பர்ஸ், கோப்ரைம் நம்பர்ஸ், மாடல் 1 மாடல் 2 இது ரெண்டும் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைப்ல இது மிச்சம் எல்லாம் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு TNPSல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் LCMல நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.